மஞ்சள் யார் சேர்க்கணும்னா, குருவின் காரகத்துவம் கம்மியா இருந்துச்சு, கோயில் வழிபாடுகள் எதுவும் சரியா பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கவங்க மஞ்சளுடன் சந்தனம் வந்து ஒரு கல்லில் உரைச்சி சேர்க்கணும். இது ஏன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா சந்தனம் வைக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இருக்கிற வசீகரிக்கு தன்மை வேறு யாருக்கும் கிடையாது. அவங்க சந்தனம் இதெல்லாம் பூச மாட்டாங்க, சந்தனை தான் அவங்களுக்கு மேக்சிமம் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சந்தனத்தை உங்கள் கையால் இழைத்து நீங்கள் பூசும்போது அது வலிமை அதிகம். அதனால் சந்தனை தான் முதலில் வலிமை உள்ளதாக இருக்கும். அதனால தான் ஆதி காலத்தில் சந்தனத்தை வந்து இங்கே தடவுறது, கையில் தடவுறது, ஆண்கள் மார்பகத்தில் தடவுறது, பெண்கள் நெற்றியில் வைத்துக்கொள்வது, இதெல்லாம் சந்தனம். நம்ம ஃபோட்டோவில் எல்லாத்திலையும் சந்தனம் போட்டு தான் வைப்போம். அப்போ இப்போ வந்து அந்த சந்தனத்துக்குள்ள மதிப்பே நம்ம வந்து, ஏன்னா அவர் ஒரிஜினல் கிடைக்கல அதுக்கு மஞ்சளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சளை கொடுக்குறீங்க. சந்தனத்தை பூசுனீங்கன்னா குளிர்ச்சி ஏற்படும். அந்த குளிர்ச்சியான தன்மை தான் பெண்ணுக்கு தேவை. அதுதான் வசீகரிக்கும் தோற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால சந்தனம் தான் ரொம்ப வலிமையானது.